வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. பிரமாதமா வாசிக்கிற மாணி. பெண்களை பற்றியும் அவங்களோட பிரச்சனைகளை பற்றியும் இவ்வளவு அழகாக எழுதியிருக்கீங்களே, இதே ஈடுபாட்டை உங்கள் வேலையிலையும் நீங்கள் காட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதில் இருக்க வேண்டிய மீதி கவிதையை நான் படிக்காமல் இருந்திருந்தா ஐ கெட் டிஸப்பாயிண்டட். அதை எழுதினது நீங்கள் தான் தெரிஞ்சதுனால யூ ஆர் அப்பாயிண்டட். சார் யா மீரா, இவர் பேர் மிஸ்டர் விஜய். விஜய் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் வச்சிருக்காரா. நம்ம கம்பெனிக்கு ஏதோ கொட்டேஷன் கொடுத்துருக்காரா. அது கரெக்டாக இருந்தால் இவருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். என்ன விஜய், என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? அழகு, வாங்க வாங்க வாங்க. இந்த பாவாடை புடவை இதெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கேன். பாத்திரம்லாம் கூட கழுவி வச்சிட்டேன். மாவு தான் ஆட்டணும். நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, காஃபி தரேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா என்ன கேளுங்க. சொல்லணுமோ சொல்லுங்க. நான் இந்த 2 நாளா தான் வேலைக்கு. ஓ, அந்த 2 நாள் தான் பத்தினி படி தாண்டி போயிருக்க இல்ல? தப்பு உன் பேர்ல இல்ல, என் பேர்ல தான். ஏதோ ஆபீஸ்க்கு போனவன் அப்படி இப்படி கொஞ்சம் லேட்டா வர ஆரம்பிச்சேன். உனக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல? நான் தப்பான காரியம் எதுவும் செய்யலைங்க. நானும் வேலைக்கு போனா நம்ம குடும்பத்தை ஈஸியா மெயின்டைன் பண்ணலான்னு தான். அதுவும் எனக்கு புடவை வாங்கணும், நகை வாங்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போல. அப்படின்னா என்ன கையாலாகாதவன் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? நாளைக்கு நம்ம குழந்தை பெரியவளானா அவளுக்கு செலவு அதிகமாகும். அட்லீஸ்ட் அவளோட ஒரு நல்ல வாழ்க்கைக்காவது நம்ம உழைச்சு தானே ஆகணும். அதனால தான் வேலைக்கு போகலான்னு டிசைட் பண்ணேன். நல்லா பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, நல்லா ஏமாத்துறேன். ஏண்டி, நான் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மழையிலையும் வெயிலையும் சுத்தி சம்பாதிக்கிறது யாருக்கு? உனக்கும் பொண்ணுக்கு தாண்டி. அதை விட்டுட்டு நம்ம தனியா போய் ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்களா? அந்த கம்பெனிக்கு சேவ் பண்ணுவாங்களா? என் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிட்டேன். என்னடி இது? நீ இப்படி பண்ணும்போது நான் வேற என்ன பண்ண முடியும்? பாவாடை தான் துவைக்கணும், இல்ல ஜாக்கெட் கூட துவைச்சு போறேன், இல்ல எல்லாத்தையும் கொண்டோம் துவைச்சு தரேன். இல்ல விஜய், நீங்க கொடுத்த கொட்டேஷனை விட மற்ற கம்பெனிஸ் கொடுத்த கொட்டேஷன் கம்மியா இருந்தது. நான் வேலை செய்யற கம்பெனிக்கு நான் சேவ் பண்ண வேண்டாமா? அதனால தான் உங்க கொட்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. அதே மாதிரி நான் வேலை செய்யற கம்பெனி பேர்லயே அக்கறையா இருக்கணும் இல்லையா? இதுக்கு போய் தப்பா எடுத்துக்கிறீங்களே. இத பாரு, நீ ரொம்ப பிடிவாதக்காரி. உன்னை மாத்தவே முடியாது. நான் நியாயத்தை பேசின பிடிவாதக்காரின்னு சொல்வீங்க. அதாண்டி சொல்றேன். நீ எழுத்து பேசுறத முதல்ல நிறுத்து. வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, தோச்சு தரேன். ஹலோ சேகர், நான் அசோக் பேசுகிறேன். இல்லை, என் ஃப்ரெண்டோட டாக்டர் ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேனே, அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, 4 hours ஆச்சு. அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க, அதான். ஓகே ப்ளீஸ். என்ன சொன்னாங்க? எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இன்னும் 1 hourல குழந்தை கிடச்சிருமா? கவலைப்படாத மீரா, குழந்தை எப்படி கிடைச்சிடுவா. குழந்தை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? ஏன் மீரா, உனக்கு வேண்டாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? வேண்டாதவங்க? அவளுக்கு அந்த மாதிரி யார் இருக்க போறாங்க? ஹலோ 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 யார் பேசுனாங்க? தெரியல, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க. யாரு? ஹலோ ஹலோ. என்னம்மா, ரொம்ப டென்ஷனா இருக்கியா? விஜய், விஜய் பிரியா எங்க? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிச்சே. ஒன்றும் இல்லை, நீ நிம்மதியா இருக்க கூடாது.
அதான் கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு. என்ன உளறீங்க? பெரிய பிசினஸ் உமன், ஆம்பளை துணை இல்லாம எப்படி இருக்க போறேன்னு யோசிச்சேன். இப்ப நிறைய ஆம்பளைங்க துணைக்கு இருக்காங்க போல இருக்கு. முன்னுக்கு வந்துருவேன். ஷட் அப் விஜய். பிரியா எங்க? குழந்தை எங்க? டென்ஷன் ஆகுதா? உன் வீட்டு வாசல பாரு. உன் பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஹலோ விஜய், என்ன சொல்றாரு விஜய்? பிரியாவை விஜய் தான் கடத்திட்டு போய் வச்சிருக்கு. ஐயோ அம்மா, பிரியா என்னம்மா, என்னாச்சு? அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் இத்தனை நேரம் பார்க்லயே வச்சிருந்தம்மா. ரொம்ப பயமா இருந்தது. சரியா, அழக்கூடாது. ஓகே. என்ன மீரா இது? எப்படி இத்தனை வருஷம் அந்த ஆள் கூட குப்பை கொட்டின? ஐ திங்க் ஹி இஸ் a sadist. இல்ல? கொஞ்சம் தள்ளுமா. ஆயிஷா, கால்ல என்ன? அதான் கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? பேப்பர் வந்தது, மார்க் சரியா போடலன்னு கேட்டேன். சொந்தமா எழுதினதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்களாம். நோட்ஸ்ல இருக்கிறத அப்படியே எழுதணுமா, இல்லைன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. நோட்ஸ்ல தப்பா இருந்தா என்ன மிஸ் பண்றதுன்னு கேட்டேன். அதான். ஏன் மிஸ், அடிச்சா வலிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? இவள்தான் நான் இழந்த ஆயிஷா. என் ஆயிஷாவின் கனவை நிறைவேற்ற தொடங்கியுள்ளேன். வயதுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடியவர்கள் எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்காக துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுவார்கள். ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், வயல் கூலிகள், கல் சுமக்கும் பெண்கள், தன் அறிவியல் கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டுவிடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறேன். ஆயிஷாவின் எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்த என்னால் அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறேன். சோ அப்பா திட்டுவாரேன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க. தம்பி வேற உடம்பு சரியில்லாதவன். இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. எந்த விதமான ஆடம்பர வசதியும் கிடையாது. உங்களை காணாம உங்க அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு வரக்கூடாதுப்பா. சரசு உங்களுக்கு தெரியாது. அவ என்ன சொன்னாலும் அப்பா அம்மா கேக்குறாங்க. அப்படியா? எப்போ போய் தான் சொல்றா. அத கேட்டு அப்பா அம்மா என்னையே திட்டுறாங்க. அவளோட கண்ணாடி வயல் உடைஞ்சு போச்சு, அதுக்கு என்னையே திட்டுறாங்க. தம்பியை நான் கெடுக்கிறேனா? எனக்கு தம்பி எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஸ்கூல்ல அவனுக்கு வீசிங் வந்தா நான் தான் பாத்துப்பேன். எங்கேயாவது வெளியில போனா அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டே இருப்பேன். ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆயாவை தான் நம்புறாங்க. ஆயாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. தம்பி கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஆயா பார்க்கவே விட மாட்டான். எப்பவும் சீரியல் தான். டிஃபன் கேட்டா கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்பா அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியது தானே. அவங்க தான் கண்டுக்கிறதே இல்லையே. எப்ப பார்த்தாலும் அவங்க பிஸியா இருக்காங்க. அம்மாவும் பிஸி, அப்பாவும் பிஸி. ஜெனரல் நாலேஜ், என்சைக்ளோபீடியா, மியூசிக் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ். எங்கிட்ட பேசுறதுக்கு இதை தவிர வேற விஷயமே இல்லை. இத பாருப்பா, அப்பா அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. இப்போ என்ன ஹாஸ்டல் கொண்டு போய் விட போறாங்களா? நான் ஹாஸ்டல் போயிட்டா என் தம்பி யார் பார்த்துப்பா? அந்த ஆயாவா? இவனை விட்டு என்னால போக முடியலையே. அவங்க உங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா எப்படி பாத்துக்கிறாங்க, ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லையே. எங்க அம்மா அப்பா கொஞ்சவே மாட்டான். எனக்கு அண்ணா தான் வேணும்.
ஏண்டா அதுக்காக இப்படி ஓடி வந்துருவீங்களாடா? அவ்வளவு விவரம் வந்துருச்சா உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருந்திருப்பேன்? சமாதானம்மா, திட்டுனா தீர்ந்து போற விஷயம் இல்லை. இல்லங்க ஐயா, உங்க கையில குழந்தைங்க கிடைச்சதுனால சரியா போச்சு. இதுவே வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நல்லதாவே நினைப்பமே. பாத்தியாப்பா, உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க பேர்ல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாத்தியா? ஆனா வேலை கஷ்டத்துல அதை காமிக்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. என் உயிரே போன மாதிரி ஆயிப்போச்சு. சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இது என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி? முதல்ல நிம்மதியா உட்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். இல்ல சார், நாங்க இப்ப சாப்பிடுற மூட்ல இல்ல சார். கொஞ்சம் அவசரமா போகணும். இந்த அவசரம் தான். இந்த அவசர உலகத்துல வாழணுங்கிற வேகத்துல நிறைய பேர் உங்களை மாதிரி தான் இருக்காங்க. பணம், வாழ்க்கை, வசதி எல்லாமே வேகம். ஓடி ஓடி களைச்சு போய் ஒரு சமயத்துல நின்னு திரும்பி பார்த்தா எல்லாமே கிடைச்சிருக்கும், ஒன்ன தவிர நிம்மதி. குழந்தைகள் உங்களை விட்டு ஓடி வந்துட்டாங்களே, மனசு நிறைய அன்பு இருக்கு உங்ககிட்ட, ஆனா அதை காட்ட முடியாத அவசரம். எல்லாம் உங்க எதிர்காலத்துக்காக தானே? அவங்க எதிர்காலம் நீங்க கொடுக்கிற வசதியில மட்டுமா இருக்கு? காட்டுற அன்புலையும் தான் இருக்கு. ஆடம்பரமும் வசதியும் மட்டும் அவங்களுக்கு தேவையா இருந்தா அவங்க ஏன் உங்களை விட்டு ஓடி வரணும்? குழந்தைகளை நீங்க நேசிக்கிறது அவங்களுக்கு புரியணும். எவ்வளவு பாசமா இருக்காங்க அண்ணனும் தம்பியும். ஒரு வகையில நீங்க அதிர்ஷ்டசாலிதான். எவ்வளவு மனச பாதிச்சாலும் அவங்க முரட்டுத்தனமா மாறவே இல்லை. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளிய குறைச்சுக்க முயற்சி பண்ணுங்க. பெரியப்பா, உங்களுக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட் கிடைச்சிருக்கு. பெரியப்பா, பெரியப்பாக்கு உடம்புக்கு என்ன? பெரியப்பா, கண்ண வந்திருக்கேன். பெரியப்பா, பெரியப்பா, உங்க கண்ண வந்திருக்கேன். பெரியப்பா, 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 போயிட்டா பெரியப்பா? நீங்க வளர்த்த கண்ண மேல கோச்சிட்டு போயிட்டா பெரியப்பா? ஐயோ ஐயோ, அப்பா அம்மா இல்லாத அனாத குழந்தை என்னை எடுத்து வளர்த்தீங்களே, அப்பெல்லாம் அனாதை இல்லை பெரியப்பா. இப்பதான் உண்மையிலேயே அனாதை ஆயிட்டேன் பெரியப்பா. இப்பதான் உண்மையிலேயே அனாதை ஆயிட்டேன் பெரியப்பா. பெரியப்பா, என்ன பாருங்க பெரியப்பா, என் கூட பேசுங்க பெரியப்பா. இந்த வக்கீல் வேலையை விட்டுறான்னு சொல்லுங்க பெரியப்பா. பெரியப்பா, இப்ப நீங்க ஜட்ஜ் ஆயிட்டு, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல, உங்களுக்கு முன்னால ஒரு குற்றவாளி. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேண்டாலும் கொடுக்கலாம், ஆனா என்ன விட்டுட்டு போயிடாதே பெரியப்பா. ஐயோ, அறம் போட்ட மாதிரி உங்க வாயால எதையும் சொல்லாதே. பரீட்சையில போறதுன்னு சொல்லுவேனே, அப்படியே பறிச்சுடுத்து. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பெரியப்பாக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? பெரியப்பா, பெரியப்பா. இந்த அதிசய ராகத்தின் குரல் வளம் கேட்டு சப்த ஸ்வரங்களும் கொஞ்சம் சங்கடப்பட்டன. இவரது விழிகள் காட்டும் அபிநயத்தில் கலைத்தாயும் கொஞ்சம் கலங்கித்தான் போனாள். இவரது ராஜநடை கண்ட மனித இனம் இன்னும் மந்திரத்தில் கட்டுண்டவர்களாய் மயங்கியே நிற்கிறது. இவரது கம்பீரத்தின் முன் சிங்கமும் தன்னை சிலிர்த்து கொண்டது. கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே புண்ணும் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது போதாதென்றான்.
இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. சிவாஜி என்றால் நடிப்பு, சிவாஜி என்றால் சாதனை, சிவாஜி என்றால் சரித்திரம், சிவாஜி என்றால் உலக அதிசயம். ஆறறிவு படைத்த ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்தை வசியம் செய்த வெள்ளை ரோஜா, விருதுகளுக்கு பெருமை சேர்த்த வித்தகர், காலத்தால் மறக்க இயலாத அற்புத கருவூலம். இந்த புகழாரம் சிகரத்தின் காலடிகளுக்கே. கழுத்துக்கு ஆரம் காலம் சூட்டும். நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம்.